இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். வந்த உடனே அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, இவன் யாரு? தச்சனுடைய குமாரன், இவங்க அப்பா யோசேப்பு, மரியாளுடைய மகன், சகோதரர்கள் எல்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்லாம் அவரை குறித்து நினச்சிட்டு அவர் செய்த அற்புதங்களை பெருசாகவே நினைக்கலங்க. அதனால் அவர்களுக்கு அவிசுவாசம் இருந்ததுனால ஒரு சிலரை மட்டும் சுகமாக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஆண்டவர் போயிட்டார். அப்படி அவிசுவாசத்தை குறித்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டான். அப்போ இன்னைக்கும் தேவன் அற்புதம் செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் நம்ம கவனம்லாம் யார் மேலே இருக்குது தெரியுமா? பிரபலமான நபர்கள் மேலே தான், பெரிய பெரிய ஊழியர்கள் மேலே தான் இருக்கு. ஒரு வேத வசனத்தை வாசித்து அதுலேருந்து தியானிப்போம் சொன்னால், நான் கேட்காத பிரசங்கமாக இந்த வசனத்தை மையமாக வச்சு எத்தனை பிரசங்கம் நான் கேட்டிருக்கேன், எனக்கு தெரியாத செய்தியா அப்படிலாம் நம்ம மனசுக்குள்ளே எண்ணங்கள் வர்றதுனால தான் இன்றைக்கி நம்மளால் நம்ப முடியலை. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு தேவைப்படுகிற விசுவாசம் நமக்குள்ளே வராமல் போயிடும். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் விசுவாசம் எங்கே இருக்கோ அங்கே தான் செயல்படுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் அற்புதர், அதில் மாற்றமே இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றும் செய்யக்கூடாமல் அப்படி போயிட்டார் அப்படின்னா அது எவ்வளோ வருத்தம், அது யாருக்கு பாதிப்பு? அதனால் யாருக்கு கஷ்டம், யாருக்கு நஷ்டம்? அவிசுவாசம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான். ஒவ்வொரு ஆராதனைக்கு நீங்கள் வரும்போது அங்கே ஒரு தேவன் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். உங்கள் பாஸ்டர் சரியாக படிக்காத ஆளாக இருக்கலாம், ரொம்ப அவருக்கு பிரபலமான நபராக இல்லாமல் இருக்கலாம், மற்ற செய்தியாளர்களைப் போல வல்லமையாக பிரசங்கிக்க முடியாத ஒரு நபராக இருக்கலாம், ரொம்ப தெளிவாக இனிமையாக காட்டில் பீட்டில் பாட தெரியாத ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அவரை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ அவர் மூலமாக நீங்கள் கேட்குற வார்த்தை தான் உங்களுடைய விடுதலைக்கு, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு, உங்கள் சுகத்திற்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறது. அப்போ நீங்கள் அதை பெருசாக நினைக்காம, யாரோ பிரபலமான ஒருத்தர் அவர் பேசுகிற வார்த்தை தான், அவர் எனக்கு ஜோம் பண்ணதான், அவர் சபைக்கு இல்லைங்க. ஆண்டவர் இயேசு தான் அற்புதம் செய்கிறார். அவர் ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமான நிலைகளிலே அதுக்காக பிரபலமானவர்களை நான் குறைத்து பேசுகிற தப்பாக நினச்சிடாதீங்க. அவர்கள் பரிசுத்தவான்கள், தேவனால் அவர்கள் வல்லமையாக பயன்படுத்தப்படுறாங்க, உண்மைதான். ஆனால் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னா அதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிற தேவ மனுஷனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்களுக்குள் கர்த்தர் கிருபையை வைத்து உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்துகிறார், நம்புங்க. நம்புவதற்கு ஏது வல்லாத சூழ்நிலையிலையும் அவர்கள் மூலமாக பேசப்படுற ஒரு வார்த்தையை நீங்கள் லிசன் பண்ணும்போது காது கொடுத்து கேளுங்க. ஆண்டவர் மிக எளிமையாக உங்களை தொடர்பு கொள்ளுகிறவர், சாதாரணமாக உங்களோடு கூட இடைபடுகிறவர், நீங்கள் நினையாதபடி அவர் செயல்படுகிறவர். அதனால் யாரோ ஒருத்தர் முக்கியமான நபர் இல்லை, சாதாரணமாக ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்திற்கு காரணமாக மாற முடியும். அதனால் அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்காதிருங்கள். நம்புவதற்கு ஏது வல்லாத சூழ்நிலையிலும் முழு நிச்சயமாய் நம்பின ஆபிரகாமை போல கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் நீங்கள் நம்புங்க. கேட்குற வசனம் யார் மூலமாக வருது அதை பார்க்காதீங்க, எந்த இடத்துல வச்சு நம்ம கேட்குறோம் அதை பார்க்காதீங்க, என்ன வசனத்தின் மூலம் அது வருது அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இது கர்த்தருடையது, இது கர்த்தரிடத்திலிருந்து வருது, இது எனக்காக வருது, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை கண்டு அநேக அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். தகப்பனே, அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டீர். அப்படி ஒரு அவிசுவாசம் எங்களுக்குள் வராதபடி விசுவாசத்தை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.